ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து வந்தாச்சு. இங்கே இந்த மாதிரி மோர் வீடியோஸ் கேட்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ லோடிங் தான் வருது, வந்துருச்சுப்பா. எப்படியோ ஈஸின்னு தான் நம்ம இப்போ பண்ணுவோம், எப்படி ஹார்ட்லாம் பண்ண முடியும்? சார்ஜ் வேறு 17% இருக்குது, எப்படி முடிய போகிறனோ. நம்ம வந்து ஐயோ கீழே குதிச்சிட்டேன். எங்கே இருக்கேன்? நம்ம எங்கே இருக்கோம்? ஒன்றுமே புரியலை. என்னடா ஆச்சு? தினுசா தெரியுதே. எங்கே இருக்கும்? ஓ, மேலே குதிக்கலாமா? நம்ம ரீசெட் தந்துடலாம் கேரக்டர் கைஸ். பிகாஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம ரீசெட் தந்துடலாம். செத்துட்டான்டா சிவகாண்டி. இப்போ செத்துட்டு உயிர் வாழி திரும்பியும் வந்திருக்கேன், உயிரோடு திரும்பியும் வந்திருக்கேன். என்னடா இது? ஆல்ரெடி என்னமோ இருக்கா கைஸ்? அவங்க ஆல்ரெடி ஒரு ஏணி தந்திருக்காங்க, இருந்தாலும் சேரு, பெஞ்சு, ட்ராப்பு அந்த மாதிரியும் தந்திருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல, எல்லாமே புதுசாக இருந்தது. அவங்க ஏன் பேரிஸ் பிரிசன் ரன் சொல்லியிருந்தாங்களா கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், பேரிஸ் பிரிசன் இருக்குது பார்த்தீங்களா? பேரிஸ் பிரிசன் மாதிரியே வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் தந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க. யார் யாரெல்லாம் வந்து பேரிஸ் பிரிசன் விளையாடி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். யார் யாரெல்லாம் பேரிஸ் பிரிசன் விளையாடலையோ நான் இப்போ சொல்கிறேன். பேரிஸ் பிரிசன்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். பேரிஸ் பிரிசன் என்ன கேம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது அவ்வளோலாம் பெரிய கேமே இல்லை. அது வந்து ஜஸ்ட் வந்து எப்படி சொல்ல, அது வந்து ஒரு போலீஸ் கேம் தான், நல்லாயிருக்கும். பட் விளையாடினா அதுலேருந்து தான் எல்லா அப்டேட்டுமே தந்திருக்காங்க, அப்டேட்ஸுமே. பட் நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வேறு எப்படி சொல்ல, வேறு இதுலேருந்து வந்த மாதிரி தெரியுது கைஸ். மேலே கீழேன்னு போட்டிருக்கு, எங்கே போகணும்? நம்ம கீழே குதிக்கலாமா? ஓகே, இது ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை, மிடிலாகவும் இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்ல, அவங்க நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு இடத்துல இந்த மாதிரி தராங்க, இன்னொரு இடத்துல அந்த மாதிரி தராங்க, அப்படின்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல வயசு. நீங்கள் இப்போ என்னடா சொல்லுவீங்க? எங்கடா போகணும் நாங்கள்? ஏய், நம்ம பந்த இடத்துக்கே தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து குச்சமாக இங்கே ஒரு பட்டன் இருந்ததா, அது அமுக்கிட்டு நம்ம அங்கே போகணுமா? நம்ம வந்த இடத்துக்கே தாங்க வந்திருக்கோம். எனக்கு எப்படி போனோன்னே தெரில. உங்களுக்கு வந்து தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுங்க. கீழே போகணுமா மேலே போகணுமா ஒன்றுமே புரியலையேடா, என்னடா நடக்குதுங்க? சரி, நம்ம வந்து வந்த வழியில் இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போம் கைஸ். என்ன கைஸ், பறக்கிறோம். பறந்து வந்து இங்கே கீழே விட்டுட்டோம் கைஸ். நம்ம ஒரே ஒரு தடவை சின்ன மிஸ்டேக்கால் அவுட் ஆகிட்டோம். பரவாயில்ல, விடுங்க கைஸ். இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ், ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ தான் எனக்கு கேமே புரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது இறங்கிட்டோம் கைஸ். அதுதான் பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணது. அதனால தான் இப்போ வந்து வர மாட்டேன். என்னடா மேலே போயிடுச்சு, அது அப்படியே நின்றுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ், வந்துடும். திரும்பி நம்ம அப்படியே வந்து கீழே வந்தோம், நம்ம அப்படியே மேலே குதிச்சிடலாம். மேலே குதிச்சாச்சு. அது வந்து எப்படி சொல்ல, கீழே வந்துடும் கைஸ். பட் மேலே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், லைக் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து முன்னாடி வந்து ரொம்ப கீழே வந்து அப்படியே வந்து அதாவது ரொம்ப கீழே வந்து வச்சிட்டோம். பட் இப்போ நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கோம் கைஸ். ரொம்ப கீழே நம்ம வந்து அன்றைக்கி அப்போ வந்து பண்ணது, ரொம்ப கீழே வந்து ஒரு ஸ்டேஷன் வந்தது போல், அங்கே நம்ம தெரியாமல் வந்து குதிச்சிட்டோம். பெரிய விஷயம் அவள்தான், பெரிய விஷயம் இல்லை அவள்தான். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, தான் சொல்ல வருவேன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா கீழே ஒரு எலிவேட்டர் போகுது, மேலே ஒரு எலிவேட்டர் போகுது, என்னடா கதை இது? ஓ, இங்கே சறுக்கிட்டு போயிடுவோமா நம்ம? இல்லை கேஸ், நடந்து தான் போகணும் போல். நம்மளுக்கு இன்னும் மட்டும் ஏன் தான் இப்படியா வருதா? என்னடா இது எவ்வளோ தூரம் போட்டுட்ருக்கீங்க கேஸ்? இங்கே வந்து ஒரு வெண்ட் வருது, வெளில போயிடலாமா பார்ப்போம். வெளில போகல.
இங்கே வந்து லாக்கு, இங்கேயும் போக முடியல. எங்களை எங்கடா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற? ஐயோ என்னடா தள்ளி விட்டாங்க. ஓ கீழே வந்துட்டோங்க. என்னடா வின் பண்ண இடம் மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸை மாற்றிப்போங்க. என்னடா மாற்ற முடியல. ஓ காசு தந்தோன்னா மாற்ற. எனக்கு கோவமாக வருது. செம்ம கோவம் வருது. செம்மையாக கோவம். ஐயோ பிரின்சஸ் சோஃபியா நம்மளை பார்த்துட்டா. ஐயோ எப்படி ஓடணுமா? ஐயோ எப்படி ஓடுறது, எங்கே ஓடுறது எதுவுமே தெரில. என்ன பண்ணுறதுன்னே தெரில கேஸ். இது ரொம்ப புதுசாக இருக்குது. எங்கே போனாலுமே வந்து இப்படி சொல்ல எந்த வழின்னே தெரில கேஸ். எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுங்க கேஸ். எங்கடா வச்சுருக்கீங்க கீயை? நானுமே வந்த இடத்துக்கு, அதாவது ஸ்டார்டிங்கே திரும்பியும் வந்துட்டேன். இன்னும் கீயை காணும். எங்கடா வச்சுருக்கீங்க கீ? கேஸ் அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில கேஸ். கீயை நம்ம இந்த சயின்ஸ் லாக்குள்ள போக முடியுமா? போக முடியல. எங்கடா வச்சுருக்கீங்க கீயை? எங்கே வச்சுருக்காங்கன்னு வேறு தெரில கேஸ். எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் வேலை இந்த கேமிங்கை வந்து நைட்டு போட்டிருக்கேன். நைட்டு ஒரு 1 மணி 12 மணிக்கு போட்டிருக்கேன். எங்கடா போகணும்? எல்லா இடமும் லாக்கில் இருக்கேடா. நானும் 1 மணி நேரமாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். எங்கேயுமே ஒன்று கூட கிடைக்கவே இல்லை. 1 மணி நேரம்லாம் சுற்றி பார்க்கல கேஸ். இப்போ தான் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வேறு அந்த பிரின்சஸ் சோஃபியா எந்த சைட்லேருந்து வரும் தெரியல. வந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்ல சஸ்பிஷியஸாக இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில அந்த கீ. அந்த கீ எங்கே இருக்குன்னே தெரியல. நம்மளுக்கு ரெட் கலர் டோர் தெரியுது. நம்ம அங்கே உள்ளே கூட போனதில்லை. போய் பார்ப்போங்க இது எப்படி இருக்குன்னு. அவங்க மட்டும் லாக்கில் இருந்தது. நம்ம பிரின்சஸ் சோஃபியா கிட்ட இன்னைக்கு தம்சம் தான். ஐயோ லாக்கில் இருக்கு. பிரின்சஸ் சோஃபியா வேறு வந்துட்டா. ஓடு. அப்பா ஜிம்மு சயின்ஸு அந்த சைடு. எனக்கு ஒரே சஸ்பிஷியஸாக இருக்குடா. சரி கேஸ், நம்ம இதை யூஸ் பண்ணி பறந்து போயிடலாம் கேஸ். பறந்து போய் பார்ப்போம். ஐயோ பறந்து போயிடணும் பார்த்தா எப்படி விட்டுட்டீங்க. ஐயோ பற. அந்த பிரின்சஸ் வேறு எங்கேருந்து எந்த நேரத்தில் எப்போ வருவான்னு எதுவுமே தெரியாது. சும்மா பறந்துட்டே இருந்தால் எப்படி வேலைக்கு ஆகும் கேஸ். நான் நினைக்கிறேன் இந்த லாக்கரில் தான் எங்கேயோ இருக்குது. நம்ம திறந்து பார்ப்போம். இந்த லாக்கர் திறக்கவும் முடியலை. இது என்ன ஷாப்புன்னு போட்டிருக்கு. இதை ஷாப் பண்ணோன்னா வேறு நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்ன ஆகும்னு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இதை போக்கணும். திரும்ப இதை கிளிக் பண்ணிடலாம். போயிடுச்சு. இன்னும் கேமிங் மாதிரி ஒரு ஆப்ஷன். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அந்த பிரின்சஸ் சோஃபியா வேறு எங்கே இருக்கான்னு தெரில. என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியலை. எங்கே இருக்கும் அந்த இது? நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். ஐயோ என்னோட மேலே வந்துட்டோம். ட்ரஸ்ட் பண்ணி நம்ம மேலே வந்துட்டோம் கைஸ். ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க. அந்த பிரின்சஸ் சோஃபியா எங்கே வச்சிருப்பா? இது ரொம்ப எப்படி சொல்லுங்க, ரொம்ப இதுவாக ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த கேமு. ட்ரஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். என்னடா ஆகுது ஒன்றுமே புரியலை. கீழே விழுந்துட்டோம். பிடிச்சிட்டாடா பிரின்சஸ் சோஃபியா பிடிச்சிட்டாடா. அப்படியே பிடிச்சிட்டாடா. இப்போ நான் எந்த சைடு போவேன், என்ன பண்ணுவேன் ஒன்றுமே புரியலை. நான் போகவே இல்லை. நான் போக மாட்டேன். அந்த பைத்தியக்காரிக்கிட்டேருந்து நான் மாட்டிக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். கீ டூலா? ஓகே ரெட் கீ டூல். ஓகே காய்ஸ், நம்மளை செம்மையாக ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்மக்கிட்டே அந்த கீ டூலை தந்துட்டு நம்மளையே தேட சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஏமாத்துறவங்களாம் வந்து இருந்திருக்காங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ். எவ்வளோ பெரிய நம்மளால் வெளில போக முடியுமா? திரும்ப வெளில போக முடியல. சூப்பர். சரி, நம்ம வந்து எப்படி சொல்ல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம். அம்மா கீழே மட்டும் ஊன்றக்கூடாது, கீழே விழாமல் வந்துட்டுருக்கேன், அதே மெயின்டைன் பண்ணும். சரி கைஸ், இங்கே என்னமோ ஏணி மாதிரி இருந்திருக்காங்க, அதை அப்படியே ஏறுவோம். என் வாய்ஸ் எல்லாருக்கும் வந்து விசிபிளாக இருக்கா அன்விசிபிளாக இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் நிறைய சவுண்ட் வச்சுருப்பாங்கன்னு தான் கைஸ் நானும் வந்து எப்படி சொல்ல, சவுண்ட் எல்லா வால்யூம் ரொம்ப வந்து அப்படியே கம்மி பண்ணிவிட்டு வந்து விளையாடுறேன். ஏன்னா வால்யூம் நல்லா ரேஸ் பண்ணிட்டு தான் விளையாடுவேன் நான். ஏன்னா வந்து போன வீடியோ கிறிஸ்மஸ் டைக்கூன் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் போதே வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொன்னாங்கன்னா வந்து அக்கா சவுண்டே கேட்கல, அக்கா சவுண்ட்லாம் கேட்கலன்னுலாம் சொல்ல. சவுண்டு யாருமே கமெண்ட்லாம் பண்ணல, நான் சொல்கிறது வேறு. கமெண்ட் யாருமே எதுவுமே பண்ணல. எப்படி சொல்ல, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா பேர் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது என் வீடியோவை பார்க்கும்போது பாப்பா சவுண்டே வரல பாப்பா, என்ன பாப்பா இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட சவுண்டே வரல, கொஞ்சம் கூட சவுண்ட் வரல. சவுண்ட் வருமா இனிமேல், சவுண்ட் வரா மாதிரியே வந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினான்னு சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் மெயினாக இதை பண்ணுறேன். இப்போ எந்த சைடு, ஐயோ திரும்பியுமா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டைக்கூன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீ தேடுறதுக்கே நான் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் தான் தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து நான் அதாவது அந்த ஒரு அதான் நம்ம போன லெவலில் ஒரு கீ மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கைஸ். ஏன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் வீடியோ எல்லாத்தையுமே, ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்ருந்தேன். லாஸ்ட்டாக என்னாலே முடியல, கொஞ்சம் ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருப்போமேன்னு தான் வந்து லாஸ்ட்டாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போட்டேன். அதே மாதிரி ட்ரஸ்ட் ஃபுல்லாக நம்ம வின் ஆகிட்டோம். பட் இதில் நான் வின்னாகிற மாதிரி தெரில கைஸ், உழுறேன் வரேன் ஆனால் வின்னாகவே மாட்டேங்கிறேன். என்னடா இது சாத்தியங்கள், நம்மளுக்கு மட்டும் கடவுள் ஏன்டா இப்படி ஒன்று பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது கைஸ். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீ கேமிங் மட்டும்தான் போடுற, அதுவோ மாதிரி பேர் வந்து நித்திலாஸ் ஃபேமிலி விலாகுன்னு போட்டிருக்கேன், ஆனால் நீ கேமிங் மட்டும்தான் போடுற, உன்னோட ஃபேமிலி விலாகே நீ போட மாட்டேங்கிற, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பேன். உன் ஃபேஸையுமே நீ ரிவீல் பண்ண மாட்டேங்கிற, இவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு சரியான நேரத்தில் என் ஃபேஸ்லேருந்து என் ஃபேமிலி வரைக்கும் எல்லாமே டாப் டு பாட்டம் நான் வந்து இது பண்ணுறேன். நான் ரிவீல் பண்ணுறேன். எங்களோட ஃபேமிலியோட எல்லாரோட பேர், அவங்க என்ன ஜாபு, அவங்க பேர் என்ன, அவங்க இது என்ன அது என்ன, அவங்க யார் அப்படின்னு, என் ஃபேமிலியில் யார் அவங்க எல்லாமே டாப் டு பாட்டம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன் இப்போ என்னால் சொல்ல முடியல அப்படின்னா வந்து நாங்கள் வந்து எனக்கு லிட்டில் சர்ப்ரைஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு செம்ம பெரிய சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் சர்ப்ரைஸாக என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போவே என்னோடய பர்த்டே மந்த்லாம் சொல்லிடுறோம். பட் நாங்கள் வந்து எங்கள் பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டோம், எங்கள் பர்த்டே மந்த் மட்டும் சொல்லிடுவோம். என் அம்மாவோட பர்த்டே மந்த் வந்து May 8, என் பர்த்டே மந்த் வந்து May 21 அண்ட் மை பிரதர்ஸ் பர்த்டே மந்த் வந்து May 29. ஸோ நான் என்னோடய பர்த்டே May 21 அப்போது பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வர்றாங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கேஸ், நான் எப்படி
ஐயோ ஐயோ நான் எப்படி எஸ்கேப் பண்ணேன்னு. நம்ம இந்த ஜெட்டை மாட்டிக்கலாம் பேசாமல். நான் வந்து என்னால் முடியல. த்ரஸ்ட்டு தான் அந்த அப்படியே போய்ட்டு அப்படியே கீழே வந்துடும் வேணாம். நம்ம எப்போ எந்த நேரத்தில் நம்ம வந்தால் எப்படி சொல்ல த்ரஸ்ட்டோ இதுவோ தந்தோமோ அன்னையிலேருந்து எல்லாம் வீணாக அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் தெரில இப்போ என்ன சும்மா கிளி சத்தம் வந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ பெட்ரூமில் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் நைட்டு 12:45. ஸோ கொஞ்சம் ஜிலி இருக்க தான் செய்யும். பிகாஸ் மை மதர் மை நிலன் அதாவது மை பேப் அப்படின்னு சொல்லுவேன். அவனை ஷார்ட் ஃபார்மாக நீனின்னு சொல்லுவேன். நீனி என்னோட லைஃப் தூங்கிட்டுருக்கு. என் லைஃப்பை நான் எழுப்பத்துக்கு விரும்பலை. ஸோ ஐ வில் கோ ஆன் மை வே. ஐயோ ஏன் வேணும்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டேனே. சரி நம்ம ஜெட் பேக்கெட் யூஸ் பண்ணிப்போம். த்ரஸ்ட்டு தரலாம். த்ரஸ்ட்டு தந்து எங்கேயாவது போயிட்டு அபகாசமானு தெரில என்னமோ ஒன்று அதில் நம்ம வந்து போயிட்டு விழுந்துடலாம். போடா த்ரஸ்ட்டு தந்து போடா தம்பே உந்துரு கரெக்டாக உந்துரு. எஸ் நம்ம ரொம்ப நேரமாக த்ரஸ்ட்டு தந்து கரெக்டாக விழுந்து விட்டோம். இதே மாதிரி கரெக்டாக உந்துரு. எஸ் ஒன்று தான் இருக்குது. அதே த்ரஸ்ட் தந்து நம்ம கரெக்டாக எய்ம் பண்ணி விழுந்துட்டோம். நம்ம இங்கே விழுந்துடும். த்ரஸ்டா எஸ் எப்படியோ விழுந்துட்டோன்னு நினைக்காதீங்க. இன்னும் இருக்குது. அதையும் வின் பண்ணி செல்லும் நேரம் தான் இது. இப்போ எட்ரா இந்த ஜெட் பேக்கை அவ்வளோதான். எப்படியோ அந்த ஜெட் பேக்கை யூஸ் பண்ணியே வந்தாச்சு. என்னது இது ஸ்கோர கோல் டு ஓப்பன். ஓகே நம்ம இப்போ கோல்டு போடணுமா? கோலி எங்கே போடணும்? எல்லா இடமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எங்கே போகணுண்டா? ஓய் எங்கே போட்டேன் நான் பார்த்துட்ருக்கேன். எங்கே போடுறதுன்னு தெரியாமல் சரி அதெல்லாம் வந்து ஒரு கார்ஜியஸான கேமிங் பண்ணுற லுக்கு தாண்டு நான் சொன்னேன்னா யாருமே நம்பாதீங்க. ஓகே இப்போ நான் மென்டல் மாதிரி எதாவது பண்ணிகிட்ருப்பேன்னு எனக்கே தெரியும். இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி தரோம். எங்கடா போச்சு பால்? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? எப்படி சொல்கிறது? ரொம்ப தூரத்தில் இருந்து நம்மளை வந்து பால் போடுற சொல்கிற அந்த காரணத்தினாலே நம்ம ஜெட் பேக்கெட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். என்ன போட்டோமாடா? போட்டுமா இல்லையா? போய் பார்ப்போம்னு பார்த்தா வரல. ஏன்னா ஊறிட்டுருக்கோங்க. ஓகே நம்ம போய்ட்டு ஒரு பால் எடுத்துப்போம். ஒரு பால்டா பால் எடுத்துக்கிட்டாச்சா? சும்மா த்ரோயிங் மாதிரி வருமே. இந்த வரல. திரும்ப எடுத்து பார்க்கணும் பால். என்னோட லிமிட்டு ஏதாவது இருக்கா? ஸ்கோரை பால் டு ஓப்பன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பனும் பண்ண முடியல. அப்படின்னா என்ன பண்ணுது? இன்னுமே புரியலையே. ஓகே இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜெட் பேக்கெட்டுமே யூஸ் பண்ணியாச்சு. போலாம் அப்படியே துருத்தடா போட்டோமா? அப்பா எப்படியோ இந்த ஜெட் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய விஷயம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அண்ணி. நம்பிட்டீங்களா எல்லோரும்? அதான் அந்த சோஃபியா கிளவி தான் அது. ஐயோ சோஃபியா கிளவி எங்கே வருது? எப்படி இந்த சோஃபியா கிளவி வருது? இங்கெல்லாம் கிராஃப்ட் ஏரியான்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அது ஓப்பன் ஆகலை கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு போகணுமா? ஐயோ அந்த சோஃபியா கிளவி வேறு வந்துட போகுது. உள்ளே போயிட்டு உள்ளே
அந்த சோஃபியா கிழவி இல்லை. அப்பன்னா இதுதான்டா. இதுதானா? என்னடா இப்போ என்ன பண்ணும்? இப்போ என்னடா பண்ணும் சொல்கிறா? ஓ வெண்டா. ஐயோ அந்த சோஃபியா கிழவி வேற உள்ளே வரல. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போயிடலாம். நம்மளுக்கு முன்னாடி வேற எவனோ போயிட்டே இருக்கான். க்யூட்டாக இருக்குப்பா இந்த இடம். அண்ணா க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வாய முடியல. நம்மளுக்கு ஆப் வச்சுட்டாங்க. நம்ம ஜெட் பேக்கெட் 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 நம்ம ஜெட் பேக்கெட். ஐயோ 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 ட்ரஸ்டடா வந்துடலாம். கீழே வந்துட்டேன்னா போவோம். ஐயோ ட்ரஸ்ட்டு தரத்துக்கு பதில் இது தந்துட்டேனே. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிடலாம். எஸ் அங்கே போயிட்டோங்க. எஸ் ஆனால் நம்மளால் போக முடியல. உர்றா விட்டுடலாமா? ஐயோ ட்ரஸ்ட்டு அப்பா எப்படியோ வந்தாச்சு. எஸ் இப்போ போகும். நம்ம வந்து பாலும் போடல, எதுவுமே போடல, பட் வின் ஆகிட்டோம். சூப்பரில். ஓகே என்னதுடா இது? ஐயோ லேசரு. ஐயலோன்னு தானே இப்போ சொன்னேன் கேஸ். ஐயோ லேசரு. இன்னும் இதை முடிக்கிறதுக்கே 12 மணி நேரம் ஆகிடும் போல். இவ்வளோ நேரம் போகுது. ஆமாங்க ரொம்ப நேரமாக போகுது. என் ஃபோனில், அதாவது எங்கள் மம்மி ஃபோனில் வேறு 17% ஆஃப் சார்ஜிங் தான் இருந்தது. இது என்னன்னா இப்படி போகுது. நான் என்ன நம்ம மலையாளம் லாங்குவேஜில் பேசுகிறான்னு தானே இருக்கேன். நான் லூஸ் ஆகிடுவேன் கேஸ். நான் லூஸ் ஆகிடுவேன். அப்பப்போ வந்து மலையாளம் லாங்குவேஜ் பேசுவேன், அப்பப்போ கேரளா லாங்குவேஜ் பேசுவேன், அப்பப்போ தமிழ் பேசுவேன், அப்பப்போ தெலுங்கு பேசுவேன், அப்பப்போ மலையாளம் பேசுவேன், அப்பப்போ வந்து ஹிந்தி பேசுவேன். ஹிந்தி தெரியாதா? அப்பப்போ ஹிந்தி பேசுவேன். தெரியாதா உனக்கு ஹிந்தி? போடான்னு நான் யார்கிட்ட சொன்னேன்னா என் கசின் பிரதர் கிட்ட தான் சொன்னேன். என் பக்கத்துலேயே லூஸ் மாதிரி நின்றுட்டுருக்கான் என் கசின் பிரதர். அவன்கிட்ட சொன்னேன். என்னதும் உன் கசின் பிரதரா? எப்படி அமைதியாக இருக்காங்க உன் கசின் பிரதர் தானே கேட்பீங்க. பிகாஸ் நான் அவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அமைதியாக இல்லை பூச்சாண்டிக்கிட்ட புச்சி தந்துடுவேன்னு. அப்போனா அவ்வளோ எல்டர் இருந்தா அப்படின்னு கேட்டா. எங்கரான்னு கேட்டிருந்தீங்க. தட்ஸ் த ராங் யூ கிட்டு. அவ்வளோ எங்கர் இல்லை, அவ்வளோ எல்டர். அவன் என்னோட எப்படி சொல்ல, அவன் என்னோட கசின் பிரதர் இல்லை, அவன் என்னோட சொந்த பிரதர் வாகசாம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டிங்களே. அவன் என்னோட பிரதருக்கு அவ்வளோதான். அவன் கசின் பிரதரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அவன் வந்து சூப்பர் பிரதர் தான் எனக்கு பர்சனலாக. நம்ம வந்து தப்பான ரூட்டில் போயிட்டோங்க. எஸ் நான் இவ்வளோ நேரம் அங்கே தப்பி தடுமாறி படிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு போகணுமா? தேங்க்யூடா. ஒரு தம்பி வந்து நம்மளுக்கு வந்து காட்டி தந்துட்டாங்க. இந்த வே தான் போகணுமா, இந்த வே தான்க்கா போகணும், இந்த மாதிரி நீ ஒரு யூடியூப்லேருந்து தெரியாதுக்கா அப்படின்னா தேங்க்யூடா தம்பி. ஐ லவ் யூ. நான் அந்த லவ் யூ இல்லை, அதாவது நம்ம அம்மா அப்பாக்கெலாம் லவ் யூ சொல்லுவோம்ல, அந்த லவ் யூ. நான் வந்து தப்பான மீனிங் ஆஃப் பேட்னஸில் சொல்லலை. ஓகே ஸோ இப்போ எங்கே போனோம்? அந்த தம்பி வேறு எங்கே போனான்னு தெரிலையே. எங்கேயாவது என்னடா இது மட்டும் அவ்வளோ பெருசு. ஐயோ சாரிடா. ஓ தப்பான ரூட் வந்துட்டோமா? இல்லை கரெக்டான ரூட்டில் தான் வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம கிராஃப்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த கிழவி அங்கேருந்து சமாளித்து வந்திருக்கோம். இங்கே என்ன பூஸ்டர் மாதிரி ட்ரிங்க் நம்ம இருக்குது, குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படின்னு இருக்கு. இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். ஓ இது ஃபாஸ்ட்டாக ஓடுற ட்ரிங்க்கா? இப்போதாண்டா எனக்கே புரியுது. ஆண்டவா என்னை புரிய வச்சது ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகே கைஸ், மறக்காம யாரெல்லாம் இந்த நம்ம வீடியோ பார்க்குறாங்களோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. குடிடா கடகடன்னு, குடிடா இல்லை குடிடி கடகடன்னு. ஐயோ அப்பா ஜம்ப்பு. இப்போ கொஞ்சம் பார்த்து ஜம்ப். அப்பா அந்த ஒருத்தன் தான் இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்டாக, அதாவது நம்மளை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தானே ஒருத்தன், அவனே நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டான். அதாவது ஜம்ப் பண்ணிட்டான் மீன்ஸ் அதை எப்படி சொல்கிறது, ஜம்ப் பண்ணிட்டான்னா அந்த ஜம்ப் நம்ம த்ரஸ்ட் வந்து போகலாம் நம்பிக்கையிலே போகலாம். நம்ம த்ரஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் எடுத்தோம், சும்மா எடுத்தாலே கீழே போகுது. அப்படின்னா ரொம்பலாம் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், போச்சு நமக்கு. அதை காலியே டம்படக்கா, எப்படி சொல்லுங்கள், காலியோ டம்படக்கா. சரி, இப்போ நம்ம எங்கே நிற்கிறது? அங்கே என்னமோ ஒரு வழி தெரியுது, அங்கே போயிட்டு நிற்போம். கீழே விட்றா. ஐயோ த்ரஸ்ட்டு போ. நான் தான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டையே சாதிச்சிருக்கேன். எப்படின்னு சொல்ல தெரியுமா? நான் கீழே போயிட்டேன் கைஸ், கீழே கரெக்டாக ஷார்ப்பாக கீழே போயிட்டு அப்படியே மேலே வந்தேன்னா எப்படி? வேர்ல்டு ரெக்கார்ட் தானே இது. ஐயோ ஐயோ த்ரஸ்ட்டு என்னை காப்பாற்று த்ரஸ்ட்டு. ஐயோ 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 அம்மா. எப்படியோ அந்த த்ரஸ்டாலே நம்ம இங்கே எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஷிட், ஜெட் பேக்கெட்டும் போச்சு, நம்மளும் போனோம். கட்சியில் என்ன சொல்லணும்னா எல்லாரும் போயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இதை குடிப்போம். நம்ம வந்து ஜெட் பேக்கெட்டும் போட்டாச்சு. இது அது பேர் என்னது நம்ம சொல்வீங்கள, அது ஐயோ அது பேர் என்னதுரா, எனக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது அது பேர் என்னது. நம்ம ஒரு இது சொல்வீங்கள்ல. சரி, இப்போ நம்ம எங்கே போகணும்? கீழே போகணுமா? பெப்பி கீழே பிடிப்பேன். அங்கே பாருங்க. ஐயோ அப்படியே அங்கே வச்சு குடிச்சிடே. அப்பா, இப்போ எங்கடா போகணும்? ஓ இங்கேயா? குதிச்சாச்சி. நேராக போயிட்டு குடி, அப்படியே குடி, அப்படியே குடி. ஜெட் பேக்கெட்டும் போச்சு, நம்மளும் போகணும். இது வேற எப்போ பார்த்தாலும் வந்துடுது. வச்சுட்டு கொஞ்சம் ட்ரிங்க் குடிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போகும். என்னால் இனிமேல் வந்து பேர் என்னமோ ஜூஸ் சொன்னீங்களே, அதை இனிமேல் என்னால் நம்ப முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக சொல்லணும், அது எனக்கு அது வந்து எனக்கு எப்படி சொல்ல, ஆப்பு வச்சிடுச்சு. நம்மனா வந்து ஆப்பு வச்சிடுச்சு. ஸோ இனிமேல் நான் அதை வந்து நம்ப போகிறதா கிடையாது. என்னடா கசக்கா மொசக்கா சவுண்டு வருது, ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டிங்கன்னா that's so wrong. I'm not eating, I'm standing. No, I'm sitting. புரியல நான் என்ன சொல்கிறேன்னு, எனக்கும் புரியல நான் என்ன சொல்கிறேன்னா நான் கீழே உட்காந்துருக்கேன். எல்லோரும் பாருங்க, நான் ஃபஸ்ட் டைம் கீழே உட்காந்துருக்கேன். அதை தான் வந்து எப்படி அப்படியே பிளாக் மேஜிக்லாம் பண்ணி என்னமோ பெரிய இதை சாதிச்சா மாதிரி சொல்கிறேன். சாதிச்சா கரெக்டாக சொல்லிட்டேன். சாதிச்சா. புஷ்பா நான் ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயர். அப்படியே மாதிரி நித்திலா நான் ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயர். நம்ம வந்து ஜெட் பேக்கிலே போனோம் போல. என்னால் முள்ள இந்த குஷனை யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியல. அப்படியே த்ரஸ்ட்டு நம்மளை
எப்படியோ காப்பாற்றிச்சு இந்த ட்ரஸ்ட்டு. போட எப்படிடா ஐயோ என்ன வரானே. ஐயோ ட்ரஸ்ட்டு பாடி நம்ம வந்து எப்படி சொல்ல ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். ட்விங்கிள் லிட்டில் சாரே நாளைக்கு தெரு ட்விங்கிள் லிட்டில் சாரே ஒண்டர் அங்கே இருக்காருங்க ஃபினிஷிங் லைனு. அப்படியே இங்கேயும் போகுதா? அப்படின்னா நீங்கள் முடிக்கலையா? ஒன்றும் வச்சுருக்கீங்க. நம்மளுக்குனே ஆப் வச்சுருக்காங்க. ஆப் வச்சுட்டு சரியாக இருக்கீங்களா? டிங்கிள் நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிமைண்டிங் பேட்ரி என்ன போட்டிருக்காங்க, ரிமைண்டிங் பேட்ரி 10%ன்னு. ஆமாம், எஸ், உண்மையாலே ரிமைண்டிங் பேட்ரி 10% தான். அதுக்குள்ளே இந்த கேமை நான் முடிப்பேனான்னு எனக்கு தெரியலை. முடித்தேன்னா எனக்கு பெரிய சல்யூட் நீங்கள் தரணும்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ஆர் கைஸ். என்ன யாரோட அது? பிரின்சஸ் சோஃபியாவா? ஓ, நம்ம கூட ரேஸ்க்கு வந்தா? அவுட் ஆகிட்டும். பிரின்சஸ் சோஃபியா ப்ளூ கார் எடுத்துச்சு. கேடியா இருக்கேன் பிரின்சஸ் சோஃபியா. ஒன்று வச்சுக்கிறேன். ஐயோ உட்காந்து என்ன வந்து இவங்க நம்ப முடியாது. ஐயோ மெயின் ஹால். ஓ, இதுதான் மெயின் ஹாலில் நம்ம ஸ்கூலில் இல்லை, அடுத்தவங்களோட ஸ்கூலில் நம்ம வச்சு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே இவனுக்கு வந்தா நாளைக்கு தெரே ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே அவனுக்கு வந்தா இவனுக்கு வந்தா நாளைக்கு தெரே ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே அவனுக்கு வந்தா நாளைக்கு தெரே ட்விங்கிள் நம்ம தான் வேண்டாம். சத்தியமா எனக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா வந்து நான் ஏன் அவ்வளோ நேரம் அமைதியாகவே இருந்தேன்னாலும் நிறைய பேர் கேட்பீங்க. ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொல்லுங்க கைஸ். பிகாஸ் அந்த பாட்டி மாவை விட்டுன்னு நான் போகிறேன். பிரின்சஸ் சோஃபியா இந்த பாரிஸ் பிரிசனு, ஈவில் மாம் டேடு, காட்ஸ் வில்லு, இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்லி இது பார்த்துருக்கோம் போல். பிரின்சஸ் சோஃபியா அந்த எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல ஆப் வைக்குது. அப்படியே நம்ம சூப்பர் போய் இதே வேகத்தையும்
இதே ஜலகத்தையும் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நின்றுடலாம். பிரின்சஸ் சோஃபியா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ காதல் கொள்ளும் மாஃபியா கஃபேரினா காஃபியா சோஃபியா. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் இருக்கும் கைஸ். கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ காதல் கொள்ளும் மாஃபியா கெப்பச்சினோ காஃபியா சோஃபியா. ஞாபகம் இருக்கா கைஸ்? நம்ம இங்கே தான் வந்து கீழே விழுந்து அடி வாங்கி உளுந்து அப்படியே இதுவாயிட்டும். பட் இனிமேல் அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் கேஸ். ஐயோ இவன் வேற சும்மானாலும் கூட டிஸ்டர்ப் பண்ணுறான். ஐயோ போடி கேஸ். நானும் என்னமோ வேற மாதிரி அது இருக்கும்னு நினச்சேன் கேஸ். இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம அவுட் ஆகிட்டோம்னு நினச்சிக்கலாம். அதுதான் கிடையாது, நம்ம தான் டம்பட பாச்சு என்ன ஆயிட்டும். இங்கே தான் அப்படின்னு ஆயிட்டும். இன்னும் இருக்கா டே எப்படா? ஐயோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஐயோ ரொம்ப அப்பா. வின்னர்ஸ் தேங்க்யூ. என்ன கேஸ் நம்மளால உள்ள போக முடியல. இன்னும் சும்மா மாதிரி காட்டுதா? இப்போ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒழுங்காக அந்த அவங்க தான் ஒரு கார் தந்தாங்கல்ல அதுலேயே வந்துருக்கலாம் போல. இருக்கிறதுல பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். லெட்ஸ் லீவ் இட் அண்ட் யூஸ் ட்ரெஸ் டு கோ. இப்போ நம்ம வந்து த்ரெஸ்ட் யூஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அவுட் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். அதாவது அவுட் ஆகிட்டு நம்ம வந்து அடுத்து போகலாம். நான் வந்து இங்கே வர வரைக்கும் நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிடுறேன், அதாவது வந்து ஸ்லோ பண்ணிடுறேன். நான் ஸ்லோ பண்ணிடுறேன். ஓகே பாய் அண்ட் பாய். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்த செக்ஷன் மட்டும்னா அது வரைக்கும் நான் வந்து ஸ்லோ பண்ணிடுறேன். ஓகே பாய். கைஸ் நம்ம வின் ஆகிட்டோம் போல் கைஸ். பாருங்க நம்மளுக்கு நிறைய இதெல்லாம் காட்டுறாங்க. பிம்பிலிக்கு பில்லாப்பிலாம் காட்டுறாங்க கேஸ். நம்மளை வந்து அவங்க என்ன நினச்சிருக்கான்னு தெரில. காமெடியுமே பண்ணிகிட்ருக்கீங்களா கேஸ்? நீங்களுமே வந்து இதே ட்ரிக் நான் வந்து பண்ணல ஒரு ட்ரிக், அதை நீங்களுமே வந்து வச்சு பாருங்கள். என்னடா அழுகை சத்தம் கேட்குறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் கேஸ். ஒன் செக் நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.